ஒரு கவர்மெண்ட் ரீதியா யாருமே எதுவுமே பண்ணல, கட்சி ரீதியா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வந்து டிஎம்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, அவரு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அவங்க போன் பண்ணி வர சொல்றாங்க. நான் இங்கே தான் இப்படி இருக்கேன், என் வீட்டுல இருக்கவங்க கேகே நகர்ல வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்க 40 வருஷமா நான் இங்கே தான் இருக்கிறேன். எங்க பார்ட்டி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஏடிஎம்கே இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விட்டுறது. கேட்டதுக்கு என்னன்ட்டாங்க, கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க. இது என்னதான் பண்றது? இதுல ஒரு 147 ஓட்டு வந்து எடுத்திருக்காங்க. இவங்க வீடு வீடா போய் பார்த்தாங்களா? சொந்த வீடு ஏன் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. நமக்கு ஆனா இங்க வாங்க பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுடைய ஓட்டு இது, எங்க பாட்டி இது, எங்க அக்காவுது, எல்லாருமே இங்கதான் இருக்கிறோம். என்ன போட்டிருந்தீங்க நீங்க சொல்லிட்டு சொல்லுங்க. கண்டுபிடிக்க முடியலையாமா? நான் வந்து இங்க இல்ல, நான் டெல்லியில் இருக்கிறேன். ஏன்னா வந்து இவங்க கண்டுபிடிக்க முடியல. மொத்தமாவே என் வீடு இங்கே தான் இருக்கு. நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க உட்காந்து எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆபீஸ்ன்னு கூட கிடையாது, ஒரு இது மாதிரி உட்காந்து ரோட்ல உட்காந்து எழுதுறாங்க. சரி, அது எழுதி போட்டோம், அதை பிரச்சனையே கிடையாது. எழுதுறாங்க, ஓகே. நான் அந்த இடத்துல தான் ஒரு 100 தடவை போயிட்டு வரேன் டெய்லியும். இவங்க வந்து என்னை வந்து கண்டே பிடிக்க முடியாமா? ஏன்னா இங்க இல்லையாமா. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 4 ஓட்டு இருக்குது, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது யார் பண்ணது? அது வந்து டிஎம்கே காரங்க ஓட்டுங்கனால அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க பக்கத்துல நின்று பேசி எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏடிஎம்கே காரங்க ஓட்டுனா வந்து இவங்க வந்து ஆகாதவங்களா? ஏங்க இந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? வீடு வீடு தானே போய் பாக்குறேன். நீங்க வீடு வீடு தானே போய் பாக்குறேன். நீங்க கத்தல நான் கேட்கறேன். ஏன் என் குடும்பத்தோட இருந்த 2 ஓட்டையா எங்க போச்சு? அது எதுக்கு எடுக்கிறீங்க? 215 தான் இங்கதான் இருக்குது, எங்க எல்லாம் இருக்குது. மொத்தம் 143 ஓட்டு எடுத்திருக்கீங்க. சரி, இது யாரு கவர்மெண்ட் போட்டு இந்த இடத்துல உட்காந்து சொன்னாங்க. அவர் வீடு எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 1000 ஓட்டு இருக்கு, 2000 ஓட்டு. உங்களுடைய வேலை இதுதானே? 1 லட்சம் ஓட்டாதான் அதான உங்க வேலை. அப்ப உங்களுக்கு மட்டும் தான் பண்றீங்களா? பொதுமக்கள் கேக்குறாங்க. அண்ணா திமுக போட்டு எழுதி கூட நீங்க தான் பிரச்சனை பண்றீங்க.